ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராணிஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸில் ஒரு ஈஸியான கார்டனிங் டிப் பார்க்கலாம். என்னென்னா, நீங்கள் விதைக்கிறதுக்கு சீட்லிங் ட்ரே கடையில் வாங்கலையா? டோன்ட் வரி, உங்கள் எல்லார் வீட்லேயுமே சீட்லிங் ட்ரே அவைலபிளாக இருக்கும். அது என்னன்னு தானே கேட்குறீங்க? நீங்கள் வீட்டில் தேங்காய் துருவினதுக்கப்புறமா இந்த சிரட்டையை தேவையில்லைன்னு தூக்கி போட்டுறாதீங்க. இதை நீங்கள் சீட்லிங் ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிரட்டையில் கண்ணு போர்ஷன் உள்ள சிரட்டையை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடியில் சின்னதாக ஒரு ஓட்டை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் தண்ணி ஊற்றும் போது இந்த சிரட்டைக்குள்ளே ரொம்ப தண்ணி செட்டில் ஆகாமல் அந்த ஓட்டை வழியாக ட்ரெயின் ஆகிடும். அண்ட் சீடுக்கும் எந்த டேமேஜும் இருக்காது. சிரட்டை ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரொம்ப ஈஸியும் கூட. அண்ட் அதே மாதிரி யூஸ் அண்ட் த்ரூ ஃபுட் கண்டெய்னர்ஸ் வீட்டில் இருக்கும்ல, அதையும் நீங்கள் ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக்ன்றனால டெம்பரரி தான், பட் விதைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். என்ன விதைக்கணுமோ விதைச்சிக்கோங்க. விதைச்சதுக்கு அப்புறமா தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் போதும். அண்ட் அதே மாதிரி டைரக்ட் சன்லைட்டில் வைக்காமல் ஹாஃப் ஷேடில் வச்சிங்கன்னா ஜெர்மினேஷன் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் விதைச்சி 3 வீக்ஸ்க்கு அப்புறமா உள்ள க்ரோத் இது. அந்த விதை நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. அந்த ஓட்டை வழியாக ரூட் வெளியில் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த செடி வளர்ந்துருக்கு இந்த சின்ன கண்டெய்னரில் கூட. நாங்கள் போட்ட விதை மோஸ்ட்டாக எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி க்ரோத் வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நிலத்துலையோ க்ரோ பேக்லேயோ பாட்லேயோ எங்கே நீங்கள் நட்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சிரட்டைக்குள்ளேருந்து ஈஸியாக வெளியில் வருது அந்த செடி. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. இந்த மாதிரி சீட்லிங் ட்ரே நீங்கள் கடையில் போய்ட்டு வாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? கவலை வேண்டாம். இந்த மாதிரி சிரட்டை சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் நீங்கள் சீட்லிங் ட்ரேவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Thank you for watching.